தமிழக பதிவெண் கொண்ட 30க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகளுக்கு கேரள போக்குவரத்து துறை அதிகாரிகள் 70 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதித்திருப்பது தமிழக ஆம்னி பேருந்து உரிமையாளர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திடீரென எழுந்துள்ள இந்த பிரச்சினைக்கான காரணம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த 2021ஆம் ஆண்டு ஆல் இண்டியா பெர்மிட் திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தின் மூலம் அந்தந்த மாநிலங்களில் ஆல் இண்டியா பெர்மிட் வரியை மட்டுமே செலுத்திவிட்டு பிற மாநிலங்களுக்கு சாலை வரியை செலுத்தாமல் ஆம்னி பேருந்துகள், சரக்கு வாகனங்களை இயக்க மத்திய அரசு அனுமதி அளித்தது. ஆனால் தமிழக அரசு மட்டும் பிற மாநில வாகனங்கள் ஆல் இண்டியா பெர்மிட்டே வைத்திருந்தாலும் தமிழகத்திற்குள் வர வேண்டுமென்றால் தங்களுக்கு சாலை வரியை கட்ட வேண்டும் என ஆணையிட்டு கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் வரியை வசூலித்து வருகிறது. இதுகுறித்து தமிழக அரசிடம் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியும் தமிழக அரசு தனது முடிவில் உறுதியாக நின்றதாக தெரிகிறது. இதன் எதிரொலியாக தமிழகத்தில் இருந்து கேரளாவுக்கு பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற 30க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகளை அம்மாநில அரசு எல்லை பகுதியிலேயே மறித்ததோடு சாலை வரிகள் கட்டவில்லை என தலா 2.5 லட்சம் ரூபாய் முதல் 3 லட்சம் ரூபாய் வரை மொத்தம் 70 லட்சம் ரூபாயை அபராதமாக விதித்து அதிர வைத்தது. இதனைத் தொடர்ந்து 7ஆம் தேதி இரவு 8 மணி முதல் கேரளாவுக்குள் ஆம்னி பேருந்துகளை இயக்க மாட்டோம் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தெரிவித்த நிலையில் பெங்களூரு, ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களில் இருந்து தமிழகத்தின் வழியாக கேரளாவை நோக்கி சென்ற 15க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் கோவையை அடுத்த வாளையார் பகுதியில் நிறுத்தப்பட்டன. இதனால் அப்பேருந்துகளில் பயணித்த பயணிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தேசிய நெடுஞ்சாலையில் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது கேரள அரசு பேருந்துகளை வழிமறிக்கும் பட்சத்தில் ஆம்னி உரிமையாளர்கள் பக்கம் நிற்பதாக பயணிகள் உறுதியளித்ததன் பேரிலேயே பேருந்துகளை கேரளாவுக்குள் இயக்கினர். பிற மாநில பதிவெண் கொண்ட ஒரு ஆம்னி பேருந்து 3 மாதத்துக்கு ஒருமுறை 1,98,000 ரூபாய் தமிழகத்திற்கு வரி செலுத்துகின்றது. ஆனால் கேரள அரசு ஆம்னி பேருந்து உரிமையாளர்களிடம் தலா ஒரு பேருந்துக்கு 3 மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் மட்டுமே வசூலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் சில ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர்கள் கேரளாவுக்கு வரி செலுத்தி இயக்கி வருகின்றனர். அதன்படி வரி செலுத்தி கேரளாவில் பேருந்துகளை இயக்கும் தமிழ்நாடு ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் மாறன் பிற மாநிலங்கள் குறைவாக சாலை வரி வசூலிக்கும் நிலையில் தமிழகம் மட்டும் கூடுதலாக வரி வசூலிப்பதே இந்த பிரச்சனைக்கு வழிவகுத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். கண்டிப்பான முறையில் அதுக்கு இங்க டாக்ஸ் கட்டணும்ன்ற பிரச்சனை ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்குது. தமிழகத்திலயும் எல்லா ஸ்டேட்டுமே அதுக்கு ரொம்ப வாங்கியே ஆகணுன்ற ஒத்த காலில் நிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஸ்டேட்ல எல்லாம் ஒரு குறைவான ஒரு டாக்ஸை கட்டிட்டு இங்க ஏற்கறாங்கன்றதுனால அதை எல்லாருமே வாங்குறதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஆரம்பிச்ச பிரச்சனை தான் இப்ப என்னாச்சுன்னா நெய்பரிங் ஸ்டேட்ல இருக்கிறதெல்லாம் வாங்குற மாதிரி ஒரு பிரச்சனையை உண்டாக்கிருச்சு. அதுல ஆரம்பிச்ச பிரச்சனை தான் இவ்வளவு பிரச்சனை பூதாகரமா ஆயிப்போச்சு. நீங்க அந்தந்த மாநிலங்கள் வசூலிக்கும் வரி பணம் மத்திய அரசிடம் கொடுக்கப்படுவதாகவும் அந்த தொகை அனைத்து மாநிலங்களுக்கும் பிரித்து கொடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனை தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் தெரிந்து கொண்டதாக கூறியதோடு வரி வசூலிப்பால் ஒரு ஆம்னி பேருந்துக்கு 6 லட்சம் ரூபாய் வரை வரி கட்ட வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதால் நெருக்கடி உருவாகியுள்ளதாக குற்றம் சாட்டினார். ஒரு டாக்ஸ் கட்டிடுவாங்க, 15,000 ரூபாய் கட்டிட்டாங்கன்னா மொத்த லாரிஸ் எவ்வளவு இருக்கோ ப்ரோரேட்டா பேசிஸ்ல அந்தந்த ஸ்டேட்டுக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த பர்மிட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த 90,000 ரூபாய்ன்ற வர வருமானத்தை ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து வர வருமானத்தை ஒன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போய் ஒரு ஸ்டேட்டுக்கும் பிரிஞ்சிடும். ஒரு ஸ்டேட்டுக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. இது மே 24 தப்பு நாங்க என்ன பண்ணோம்னா ஒரு ஆர்டிஐல போட்டு சும்மா ஒரு மாசத்துக்கோசம் எவ்வளவு ஷேர் போகுதுன்றத நாங்க கேட்டு வாங்கணும். ஆர்டிஐல போட்டு இந்த ஆர்டிஐல இருந்து கொடுத்த ரிப்போர்ட் பிரகாரம் இந்த ரிப்போர்ட்டை பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்க, இந்த ரிப்போர்ட் ஆர்டிஐல இருந்து இந்த கொடுத்த ரிப்போர்ட். இதன் அடிப்படையில் இதுல பாத்தீங்கன்னா ஷேர் ஒரு ஸ்டேட்டுக்கு எவ்வளவு போகுதுன்னு பாருங்க. சாலை வரி தொடர்பாக நீதிமன்றங்களில் வழக்குகள் நிலுவையில் இருக்கும் நிலையில் எந்த முன்னறிவிப்புமின்றி திடீரென ஆம்னி பேருந்துகளை தடுத்ததாக அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் அன்பழகன் கேரள அரசை சாடினார். ஸ்டே கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் சாலை வாங்காம இருந்தாங்க, இப்போ ஸ்டே எல்லாம் வெக்கேட் ஆயிடுச்சு. இது பிரச்சனை, இது மாநிலங்களுக்கு இடைப்பட்ட பிரச்சனை.
அது ரெவன்யூ சம்பந்தமான பிரச்சனை, அது அவங்க மாநிலங்கள் தீர்க்கணும். திடீர்னு நீங்க போய் ஒரு வண்டியை உள்ள போற வண்டியில எந்த முன்னறிவிப்பு இல்லாம வண்டியை பிடிச்சு போட்டு நீங்க 2 லட்சம் அபராதம் விதிச்சீங்கன்னா அது யாரு கட்டி இயக்க முடியும்? இன்னைக்கு போக்குவரத்து எவ்வளவு, எல்லா அரசுடைய போக்குவரத்து எவ்வளவு நஷ்டத்துல இயங்குது, நம்ம பணமெல்லாம் எவ்வளவு அரசு பயன்படுத்துறாங்கன்னு தெரியும். இது ஒரு தனியார் ஒரு துறையை பண்ணும்போது அதுக்கு அரசுக்கு சப்போர்ட் தான் பண்ணும். இது மாதிரி இடையூறுகள் பண்ண பொது போக்குவரத்து நலிஞ்சுக்கிட்டு போகுது.